பொதுவாகவே ஒரு பிரைவேட் காலேஜ் இல்லை பிரைவேட் ஸ்கூல் அவங்கள மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் சுயநலவாதியை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. தங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சு இல்லை ஏதோ வரப்போகுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், யாரை கோர்த்து விடலாம், யாருக்கு எந்த பழியை போட்டாலும் சரி, ஆனால் நம்மளோட மேனேஜ்மெண்ட்க்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்தின் நம்பர் 1 பள்ளி, உலகத்தின் நம்பர் 1 கல்லூரி அப்படின்னு விளம்பரத்தை போட்டு வைக்கிறாங்க இல்லையா? அப்போ பிஸ்னஸ் பாதிச்சிரும்னு சொல்லி எந்த குடும்பம் எப்படி நடுத்தருவில் போனாலும் சரி, ஆனால் நம்மளுடைய காலேஜோ ஸ்கூலோ பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படித்தான் சமீபத்தில் நடந்த கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கல்லூரி மாணவர் பலியாயிட்டாரு. இது கோஷ்டி மோதல்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் காவல்துறையும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து விசாரணை நடத்தினாங்க. யாரெல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க அவங்களோட பெயரை சொல்லு அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியதாகவும், அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த 15-20 மாணவர்களுக்கு தெரிய போய் அந்த மாணவர்கள் துன்புறுத்தி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது. அது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி பேசினோம். ஆனா இப்ப மீண்டும் ஒரு முறை பரபரப்பை கிளப்புற விதமாக, சந்தேகத்தை எழுப்புற விதமாக கல்லூரி, அதாவது அந்த தனியார் கல்லூரியோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு அற்புதமான பேட்டி கொடுத்தாங்க. ரொம்ப பதட்டமே இல்லாம நிதானமா தவறே செய்யாதது போல அப்படி காட்டணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பேட்டி முழுவதுமே மிகப்பெரிய பதட்டம். யார் எந்த பதில சொல்லணும்னு தெரியல. 4 பேர் உட்காந்துட்டு யாரை கேள்வி கேட்டாலும் யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க தான் சொல்றாங்க. குறிப்பிட்ட நபரை பார்த்து கேட்டா யாரும் அதுக்கான சரியான பதில் சொல்லல. அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது முன்னுக்கு முரணான கருத்துக்கள் பல இருக்கு. ஒருவேளை இந்த கொலையில வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய பேட்டி அமைந்திருந்தது. மீண்டும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிற விதமாக இந்த பேட்டி வந்து அடுத்த 1 மணி நேரத்துல காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்களை விசாரணை நடத்தி, இது ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் நடந்த பிரச்சனை தான், அதுல நடந்த ஒரு விளைவாக தான் இது கொலை வரைக்கும் அரங்கேறி இருக்கு, ஏற்கனவே இருந்த ஒரு கோல்டு வார் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின விஷயம் தான் காவல்துறையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, இது ஏற்கனவே ஒரு கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் இருந்த ஒரு மோதல் தான், அதுல ஒரு மாணவன் வந்து கொடூரமா தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 2 விஷயமா பார்த்தா, ஒருவேளை போதைப் பொருள்னால இந்த விஷயம் நடந்திருக்கணும், இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக மாணவர்களுக்குள்ள தகராறு காரணமாக இது நடந்திருக்கணும். ஆனா நடுவுல மேனேஜ்மெண்ட் எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு கதையை சொல்லி அந்த தனிப்பட்ட மறைந்த மாணவனை, இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் விதமாக எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, அந்த மாணவன் மேலதான் தப்பு அப்படின்னு அவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டிருக்காங்க. உண்மையிலேயே கோயம்புத்தூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சு, காவல்துறை சொல்வது உண்மையா பொய்யா, இல்ல மேனேஜ்மெண்ட் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். ஒரு 2 நாட்களாகவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது. கோயம்புத்தூரில் ஒரு பிரைவேட் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டை அடித்து கொலை பண்ணிடுறாங்க. மாணவர்களே, படிக்கக்கூடிய சக மாணவர்களே அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அதுலேயும் கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இதில் பலவிதமான தகவல்கள் வெளியில் வந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்தி நேற்று பரவுச்சு அப்படின்னா, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட பல சோதனைகள் நடந்தது. அதில் பல மாணவர்கள் பிடிபட்டாங்க. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் யார் யார் அப்படின்னு இன்னொரு மாணவர்கிட்ட கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. அதில் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த தகவல்களை நாங்கள் ரகசியமாக வச்சுப்போம், உங்களுடைய படிப்புக்கோ இல்லை உங்களுடைய பெயரோ வெளியில் வராதுன்னு சொல்லி அந்த மாணவனோட பெயர் வெளியில வந்துருச்சு. அதன் மோட்டிவாக தான் இங்க பல மாணவர்கள் அந்த மாணவனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் நேற்றைய தினம் இருந்தது. இது வந்து உண்மை என்ன பொய் என்ன அப்படின்றத அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளவே எப்பயும் போல ஒரு பிரைவேட் காலேஜோ இல்ல பிரைவேட் ஸ்கூலோ தங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, எந்த குடும்பம் நடுத்தருவில் நின்னாலும் பரவாயில்ல, யார் வீட்டில் செத்தாலும் பரவாயில்ல, யார் துடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ரெப்புடேஷன் முக்கியம், எங்களுடைய பெயர் முக்கியம், அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் யாரை எந்த அதல பாதாளத்திலையும் தள்ளி விடுவோம் அப்படின்னு வழக்கமாக ஒரு யுத்தம் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, கையில் ஒரு வெப்பன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வெப்பனை எடுத்துட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, இந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு கொடுப்பாங்க இல்லையா, உண்மை என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பார்வை இருக்குல்ல, ஆசிரியர்கள் யாருமே தவறு பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. உடனே ஒரு லேடி வந்து பிளேசர்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் அந்த தனியார் கல்லூரி முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துறாங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம்தான் பலவிதமான கேள்விகளை எழுப்புது. அவங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுனாங்களா, இல்ல யாரும் சொல்லி கொடுத்து பேசுனாங்களா, இல்ல லீகலா யாராவது கைட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் அதை மக்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். ஆனா அந்த லேடி பேசுறாங்க, நான் தான் பள்ளியின் முதல்வர்னு சொல்றாங்க. இடதுபுறம் ஒருவரும் வலதுபுறம் 2 நபர்களும் உட்காந்துருக்காங்க. மொத்தம் 4 பேர் உட்காந்துருக்காங்க.
ஒரு பேட்டி கொடுக்கும்போது உண்மையை பேசக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல கூட பதட்டப்பட மாட்டாங்க, நிதானமா பேசுவாங்க. உண்மை உள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லை பேனிக்கான சிச்சுவேஷனும் இருக்காது. ஆனா அந்த பேட்டியை தயவு செய்து எல்லாரும் போட்டு பார்க்கணும். அந்த வீடியோல 4 பேர் கண்ணுலையுமே ஒரு மரண பீதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பயமும் ஒரு மிகப்பெரிய குழப்பமும் பதட்டமும் அவங்க கண்ணில் தெரிஞ்சது. சரி, இது கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, திடீர்னு பிரஸ்ஸை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, ஒரு மாணவன் அமுதன் அப்படின்ற ஒரு மாணவன் மறைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட அந்த பையன் இறந்து 36 மணி நேரத்தை கடந்தாச்சு. அந்த குடும்பம் நடுத்தெருவில் நின்று கதறி துடித்து அழுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு அது இழப்பு, நமக்கு அது நியூஸ். அந்த குடும்பத்துல தன்னுடைய மகனை இழந்து தவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனோட குடும்பத்துக்கு நீங்க ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் விதமாக ஒவ்வொருத்தருமே அதை வச்சு பண்றாங்க. எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க, சட்டமன்றத்துல பேசி மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்தை காயப்படுத்துற விதமாக. அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மீண்டும் அந்த குடும்பத்தை காயப்படுத்துற விதமாக தள்ளுறது இருக்குல்ல. இந்த முதல்வர் என்ன சொல்றாங்க, நைட்டு 11:30 மணிக்கு அந்த பையன் இன்னொரு பையனும் சேர்ந்து ஹாஸ்டல் டைம்ல ஹாஸ்டல்ல இல்லாம வெளியில இருந்தாங்க. வெளியில இருந்து சமையல்காரர், அதுவும் சமையல்காரர்னு சொல்ல மாட்டாங்க, சமையல் கலைஞரா, ஏன்னா சமைச்சிட்டு போய் எதுவும் டயக்ராம் எதுவும் வரைவாரான்னு தெரியல. சமையல் கலைஞர் அவர் கேட்கிறாராம், ஏன்பா ஹாஸ்டலுக்குள்ள இல்லாம இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே 2 மாணவர்களும் அவரை போட்டு சரமாரியா தாக்கிட்டாங்களாம். தாக்குன உடனே அவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டு அடுத்த நாள் காலையில, ஏன்னா கடுமையான காயங்கள்ல, அதனால நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில கொண்டு போய் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்தாங்களாம். அவங்க எல்லாரும் உடனே என்ன சொல்லிட்டாங்களாம், நீங்க எங்களுடைய சமயக்காரர் அடிச்சுட்டாங்க, நாங்க யாருக்கும் சாப்பாடு சமைக்க மாட்டோம் சொல்லி மிகப்பெரிய தர்ணால ஈடுபட்டாங்களாம். இது அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இது உண்மைனே வச்சுப்போம். இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு கேள்விகளா நம்ம கேட்கணும்னு தோணுது. இரவு 11:30 மணிக்கு ஹாஸ்டலுக்குள்ள இல்லாத மாணவர்கள் ஹாஸ்டலை சுத்தி வெளியில இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி வெளியில போய் இருக்கிற அளவுக்கு கண்காணிக்காமல் விட்டது வார்டனோட தப்பா, டீச்சர்ஸோட தப்பா, அது காலேஜோட தப்பா? இந்த 3ல யாரோட தவறு ஒன்று இருக்கு. ஏன்னா வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, வெளியில சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இது ஒண்ணு. 2வது விஷயம், சமையல்காரர் ஏன் கேள்வி கேட்டாரு அப்படின்ற விஷயம் இருக்கு. 3வது கேள்வி, சமையல்காரர் நிதானமாக இருந்தாரா? நைட்டு 11:30 மணிக்கு சமையல்காரருக்கு வெளியில என்ன வேலை அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. சரி, அப்படி ஒரு வேலை கேள்வி கேட்டிருந்தா, என்ன தம்பி வெளியில இருக்கீங்கன்னு கேட்ட உடனடியாக அப்படியே அவரை சரமாரியா தாக்குற அளவுக்கு அந்த பசங்களுக்கு மனநல பாதிப்பு ஏதாவது இருந்திருக்குமா? அப்படி ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா? இப்படி வரிசை அடுக்கடுக்கான விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதுக்கு தான் இந்த அடுக்கடுக்கான கேள்விகள். இந்த கேள்விக்கு எந்த கேள்விக்காவது பதில் தெரிஞ்சா யாராவது அதை பதிவு பண்ணலாம். சரி, இரவு கடுமையா தாக்கப்பட்டுட்டாங்க, ஏன் இரவு மருத்துவமனையில் சேர்க்காம காலையில போய் சேர்த்தாங்க? சரி, காலையில போய் சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே ஒட்டுமொத்த மெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும், ஏன்னா இவர் என்ன புரட்சியவாதியா இல்லை மிகப்பெரிய ஒரு லீடரா, இவருக்காக தர்ணா பண்ணாங்க, நாங்கள் யாருக்கும் சாப்பாடு சமைக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. இந்த கதை சரியா ஃப்ரேம் பண்ணப்படலையோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. சரி, இது முடிஞ்சிருது. இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டா ஜூன் மாதம் சொல்றாங்க. ஜூன் மாதம் உடனே என்ன பண்ணாங்களாம், இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உடனடியாக ஒரு இன்டிமேஷன் கொடுத்து நீங்கள் எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டோம், ஏன்னா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இங்க யாருமே சாப்பிட முடியாது, ஜூன் மாதம் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 23 இன்னொரு மாணவன், அஜீஷ் நினைக்கிற அந்த மாணவன் பெயரு, அந்த மாணவனோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாம். ஜூலை 24 இறந்த மாணவன் இருக்காரு அமுதன், அவருடைய தாய் தந்தையர் வந்தாங்களாம். ஜூன் மாசம் இன்னொரு பேரண்ட்டை பார்க்குறீங்க, ஜூலை மாசம் இன்னொரு பேரண்ட்டை பார்க்குறீங்க. ஏன் இந்த 1 மாச இடைவெளி? அப்ப இந்த 1 மாச இடைவெளியில சமைக்கவே இல்லையா? இந்த மாணவன் மேல நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் சமையல் நடக்காம இருந்ததா? நீங்க தான் சொல்றீங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு. அப்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஜூன் மாசம் நடந்ததுக்கு ஜூலை மாசம் நடவடிக்கை எடுத்தோன்றீங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இந்த பையன் கொலை செய்யப்படுகிறார். இது எந்த இடத்துல இதை கோர்வையா நீங்க சொல்ல முடியும்? என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும்ல. ஏன்னா இதுல இன்னொரு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த பையன் தவறு பண்ணா, அந்த பையன் அவங்களை அடிச்சு சமயக்காரர் தாக்கியிருக்கான், அதுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி என் பையன் செஞ்சது தவறுதான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்க்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுக்கும் தெரியும், ஒரு கல்லூரியில, தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வர்றதுன்றது இருக்குல்ல, கொடூரத்தின் உச்சம். இதே கோயம்புத்தூர்ல இன்னொரு மிகப்பெரிய தனியார் கல்லூரியில தான் நானும் படித்தேன். இதே போல அப்பாலஜி லெட்டர் என்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனா நான் தவறே செஞ்சதில்லை. ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க பையனோட படிப்பே போயிடும், நீங்க வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இல்லைன்னா ஹாஸ்டல் விட்டு வெளியில அனுப்பிச்சிருவோம், இல்லைன்னா இங்க தொடர முடியாது அப்படின்னு மிரட்டி சும்மா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தம்பி இதுல என்ன இருக்கு அப்படின்னு வார்டன் வந்து ஷாம்பை போட்டு உங்க மண்டையில கழுவுவார். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, குடும்பத்தோட சூழ்நிலை, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மளோட படிப்பு டிஸ்கண்டினியூ ஆயிடக்கூடாது அப்படின்ற அச்சத்துல
அப்பாலஜி லெட்டரை எழுதி சைனை வாங்கி நம்ம கொடுப்போம். இப்படித்தான் ஒவ்வொரு கல்லூரியும் அப்பாலஜி லெட்டரை எழுதி வாங்குது. ஏதோ நேர்மையா நடத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா அப்பா ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜூலை மாசம் எழுதி கொடுத்த கடிதத்தை வச்சு இந்த காரணத்துக்காக தான் நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தோம், ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ண வச்சோம், ஆனா ஆகஸ்ட் மாசம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப் பண்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த பிரைவேட் காலேஜுக்கு அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும். அதுக்காக இந்த வேலையை பண்றாங்க. இப்ப இந்த பிரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷனுக்கு ஒரு பேர் வந்துருச்சு, ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னு உடனே துடிக்கிறீங்கல்ல. எந்த பிரைவேட் காலேஜாவது ஸ்கூலாவது நாங்க வரம்பு மீறி ஃபீஸ் வாங்குறது இல்ல, நாங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வாங்குறோம், டிரான்சாக்ஷன்ஸ் படி தான் வாங்குறோம், எதையுமே வந்து நாங்க ட்ரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போய் அப்படி லீகலா மாத்துறது இல்ல, ஃபீஸ் எல்லாம் நாங்க நேர்மையா தான் வாங்குறோம், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எந்த காலேஜாவது சொல்ல முடியுமா? இல்ல எந்த ஸ்கூல்ஸாவது சொல்ல முடியுமா? ரூல்ஸை பத்தியோ டிசிப்ளினை பத்தியோ டிசிப்ளின் கமிட்டி அமைச்சு இந்த மாணவர்களை நாங்க விசாரிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க டிசிப்ளின் இருக்கு? முதல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்லேயே தவறு இருக்கும்போது நீங்க எப்படி டிசிப்ளின் கமிட்டி அமைப்பீங்க? ஏன் இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன், அந்த பையன் மறைஞ்சிட்டான், இறந்துட்டான், அடுத்த தலைமுறை அழிஞ்சு போச்சு அந்த குடும்பத்துல. அந்த பையன் இறந்திருக்கான், அந்த குடும்பத்தோட உறுதுணையா நிக்காம அந்த மாணவன் மேல பழிய போட்டுட்டு அந்த மாணவன் சமயக்காரரை தாக்குனாரு, அதனால இன்னைக்கு இந்த விளைவு இங்க வந்து நின்றுச்சுன்னு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கை தூக்குறீங்களே. நீங்க அந்த பையன் கிட்ட ஃபீஸ் வாங்காம இருந்திருப்பீங்களா? இல்ல ஏதாவது செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டாம இருந்திருப்பாரா? எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படி தொடர்ந்து இந்த தனியார் கல்லூரிகளும் ஸ்கூல்ஸும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் இந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நானும் இது போல பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் அப்பாலஜி லெட்டர் எழுது, இல்லைன்னா காலேஜை விட்டு தூக்கிடுவோம், இல்லைன்னா டிசி போயிடும், ஏன்னா உலகத்திலே இந்த காலேஜை விட்டா வேற காலேஜ்ல படிக்க முடியாதுன்னு நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஐயோ அந்த காலேஜை விட்டுறாத, வாழ்க்கையே போயிடும், நீ சாப்பிடலாம் முடியாது அந்த காலேஜ் இல்லைன்னா அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றி நம்மளை மண்டையை கழுவுவாங்க. ஆனா அதுல சிக்காம தப்பிச்சு வரவன் தான் இங்க சாதிக்க முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து எங்க காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. சமூக அக்கறை கொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பத்திரிகையாளர்கள் அத்தனை கேள்வி கேட்கறாங்க, ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. இந்த மேடம்கிட்ட கேட்டா பக்கத்துல உள்ள பதில் சொல்றாரு, பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேட்டா இந்த மேடம் பதில் சொல்றாங்க. நடுவில் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா சைட்ல தொடைய தட்டிக்கிறாங்க, நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னா, முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நான் எழுப்பல. நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படி காமிக்குது. சரி, நீங்க வந்து சொல்றீங்க காலேஜுக்குள்ள வந்து சமயக்காரரை தாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்க வெளியில அனுப்பிச்சிடறோம், இதுதான் நடந்தது, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு. அப்ப காவல்துறை சொல்றாங்க சீனியர் ஜூனியர் பிரச்சனைன்றாங்க. நீங்க சொல்றது பொய்யா, இல்ல காவல்துறை விசாரணையில வெளியில் வந்தது பொய்யா? நேத்து வந்த விஷயம் என்ன? போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். நவ இந்தியாலையும் மலுமிச்சம்பட்டியிலும் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரி மேல பல விஷயங்கள் நடந்திருக்கு. மாணவர்கள் கோஷ்டி முதல் மாணவர்கள் போதைப் பொருள் உட்கொண்டாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அப்படி ஒரு பெயரே இல்லை, இது வரைக்கும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துரும்பு கூட எங்க காலேஜ்ல நகண்டதுல, நாங்க ஃபிளையிங் ஸ்குவாட் வச்சிருக்கோம், 24 மணி நேரமும் நாங்க கண்காணிச்சுட்டே இருப்போம் அப்படின்றாங்க. 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபிளையிங் ஸ்குவாட் நைட்டு 11 மணிக்கு எங்க தூங்க போச்சு? சமயக்காரர் ஏன் நைட்டு 11 மணிக்கு வெளியில இருந்தாரு? எதனால இவ்வளவு பெரிய தர்ணா பண்றாங்கன்னு சமையல்காரர் கூட்டம் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதற்கான முக்கியமான காரணம் என்ன? சொல்லக்கூடிய காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லையே. அப்ப போலீஸ் சொல்வது பொய்ன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல நீங்க சொல்வது பொய்யா? எனவே இந்த மாதிரி கல்லூரி நடத்துறவங்க, பள்ளி நடத்துறவங்க, உங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு இழப்பு நடந்திருந்தா இது போல பிளேசரை மாட்டி உட்கார்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு, இல்லைங்க எங்க பையன் மேலதான் தப்பு, அதனால நாங்க எந்த விதமும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், அந்த காலேஜோ ஸ்கூலும் நல்ல காலேஜ் அப்படின்னு பேசுவீங்களா? எங்கேயோ ஒரு குடும்பத்தில் நடந்துருச்சு, நமக்கு என்ன கவலை? நம்ம மாசம் சம்பளம் வாங்கணும், இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம இதே வேலையில் இருக்கணும், நாளைக்கு வேற காலேஜுக்கு போகணும், வேற காலேஜுக்கு போயிட்டு முட்டு கொடுக்கணும். இதை தாண்டி ஏதாவது மனசாட்சியோட பேசியிருக்கீங்களா? கேட்டா இவங்களும் ஆசிரியர்கள், பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லவர்கள், நேர்மையானவர்கள் அப்படின்னு இந்த சமூகம் நம்மளை நம்ப வைக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க காலேஜ்ல தானே அந்த பையன் படிச்சான், எவ்வளவு கனவுகளோட தான் வந்திருப்பான்ல, இந்த காலேஜ் நமக்கு பாதுகாப்பான காலேஜா இருக்கும்னு நினைச்சிருப்பான்ல. என்னவோ இருக்கட்டும், ஆனா இப்ப ஒரு காரணத்தினால அந்த பையன் அடிச்சு கொலை செய்யப்பட்டுட்டான். மீண்டும் அந்த குடும்பத்தோட நெஞ்சில கம்பை எடுத்தும் குச்சி எடுத்தும் கத்தி எடுத்தும் குத்துற வேலையை நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன இந்த மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்த முடியும்? நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை சொல்றீங்க, அது உண்மையா பொய்யான்றதுல பல கேள்விகள் இருக்கு. ஆனா நீங்களே இப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு நீங்க என்ன நல்ல விஷயத்தை கத்துக் கொடுக்க முடியும்? எத்தனை உங்களோட பாடி லாங்குவேஜ் சொல்லுதுங்க, நீங்க சொல்றது உண்மையா பொய்யா இல்லையா, அது சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணமே உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான். இன்னைக்கு காவல்துறை சொல்றாங்க சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படின்னு, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வேறையா இருக்கு, நேத்து வந்த விஷயம் வேறையா இருக்கு. அப்ப நடக்கக்கூடிய விஷயத்துல எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும்ல.
கேட்டா சொல்றாங்க, நாங்க வந்து நோ ட்ரக்ஸுக்காக மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து காலேஜில் 2000 பேரை கூட்டியிருக்கோம், மேரத்தான்ல பங்கெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க காலேஜில் இந்த புழக்கமே இல்லை அப்படின்னா எதுக்கு நீங்க இதில் பங்கெடுக்கிறீங்க? நீங்க எதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பெற்றோர் மேல தவறுகள் இருக்கு. நம்ம பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல போனாதான் என் பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸரா வருவான், இந்த காலேஜில் போனாதான் என் பையன் எம்பிஏல மெரிட்ல வருவான், இந்த காலேஜில் போனாதான் என் பையன் அப்துல் கலாமா மாறுவான்னு நினைச்சு இவங்க ஒரு நோய்க்குள்ள போயிடுறாங்க. அதை நம்ம மனசுல திணிக்கிறாங்க. இப்படி போய் கண்ட காலேஜ்லயே நம்ம சிக்கி சின்னவண்ணமாயி வாழ்க்கையை தொலைச்சிடறோம். இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு? வெளியூர்ல இருந்து வந்து அமுதனோட குடும்பம் எதிர்பார்த்தது என்ன? ஒரு கனவு, மகனை ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு. இன்னைக்கு ஒருவேளை அந்த கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருந்தா கூட அந்த பையன் நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டு சந்தோஷமா அந்த குடும்பத்தை பார்த்துட்டு போயிருப்பாரு. ஆணோ பெண்ணோ எங்க பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு குழந்தை, நம்ம பார்வையில் அது இளைஞனா இருக்கலாம், மாணவனா இருக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்கு இன்னமும் கையில் இருக்கக்கூடிய குழந்தை தான். எல்லார் வீட்டுக்கும் அவங்க பிள்ளைங்க அப்படி தானே பெற்றோருக்கு. அது போல தானே அவங்க குடும்பமும் நினைச்சிருப்பாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டி கொடுத்த அத்தனை நபர்கள் இருக்கீங்கல்ல, வீட்டில் போய் யூடியூப்ல போய் அமுதனுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பேசுனாங்க, எப்படி கதறி துடித்து அழுகுறாங்க, நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்கன்றத உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க. உங்க மனசாட்சியே உங்களை மேலையும் கீழும் கேவலமா பார்க்கும்.